ஹாய் வணக்கம் திருச்சி மக்களே, நம்முடைய வணக்கம் திருச்சி சேனலை சூப்பராக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய தி எக்ஸ்போ ஜங்ஷன் திருச்சி சூப்பராக பண்ணிட்டுருக்குறாங்க. பிஸ்னஸ் எக்ஸ்போ இங்கே அழகாக நடந்துகிட்ருக்கு. இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய என்டையர் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அதோட விசிட் தான் இங்கே பார்த்துட்ருக்குறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜே, டான்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு, மாடல்ஸ், ரேம்ப் வாக்கு, விஜய் டெலிவிஷன், கேபி பாலாவுடைய என்ட்ரி, நிறைய எக்கச்சக்கம் விஷயம் பண்ணிட்டுருக்குறாங்க. உள்ள ஸ்டால்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் ஸ்டால்ஸ் போட்டிருக்கிறாங்க, அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது எக்ஸ்போ ஜங்ஷன் திருச்சி 2024 ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்டர்டே ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோஎம்சி இதை ஆல்ரெடி ரொம்ப அழகான ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஃபீல்டு நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. இந்த ஈவெண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றதை கேட்டலாம் ப்ளீஸ். யா ஸோ ஐகாட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ ஜங்ஷன் 2 days நடந்துட்டுருக்கு, June 1st and 2nd. ஸோ ரொம்பவே நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாருமே மக்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி பிஸ்னஸ் எக்ஸ்போ. ஆனால் நம்மளுக்கு கமர்ஷியலாக நிறைய ஐட்டம் இருக்குது. லைக் வாட்ஸ்அப் நிறைய ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் வேறு லெவலில் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் கேட்டகரி அப்படின்றப்ப பிஸ்னஸ் பீப்பிளை கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கேபி பாலாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க, விஜய் டெலிவிஷன். பப்ளிக் சைடில் வந்து நிறைய ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டென்டியில். ஸோ ஹவு டு ஃபீல் யுவர் சைட்? ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். கேபி பாலா அப்படின்னோடனே பாலானா அப்படின்னு மைண்டில் வரது அவர் ஒரு கொமெடியனாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். அதெல்லாம் தாண்டி இப்போ சோஷியல் ஒர்க்கர் பயங்கரமாக மக்களுக்கு எங்கே என்ன கஷ்டம்னாலும் ஃபஸ்ட்டு பர்சனாக போய் அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பாலானாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வரும்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டில் ஸ்பான்சர் வந்து ஒரு 20 குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுறவங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறதுக்காக தான் அவர் வராரு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. மக்களும் அவரை பார்க்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க நம்புகிறோம். ஸோ யா லெட்ஸ் சீ. தேங்க்யூ ஸோ மச். அவங்க சொன்ன மாதிரி வந்து பாலாக்கு ஒரு டெண்டியான வைப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் சைட்லேயும் நல்ல ஹோப் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்குது சக்தி கண்ணன் ஃபினான்ஸ். ஸோ இவங்க தான் அழகாக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி சிட்டி, ரூரல் ஏரியாலையும் சூப்பரான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சக்தி ஃபினான்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ஸ்டால்ஸ் போட்டுருக்காங்க. நிறைய பேர் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸ்போ ஜங்ஷன் திருச்சி 2024 கோ ஸ்பான்சர் இவங்க தான் ஜியா ஹாலிடேஸ். ஸோ சூப்பரான ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே என்ட்ரியில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். சார் ஹாய், ஃபர்ஸ்ட் ஷேக் யூர் ஹேண்ட். யா ஃபைன். ஸோ திருச்சியில் பிஸ்னஸே ஃபுல்லாக மெயின் திருச்சி. யா ஓகே ஃபைன். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். எஸ் சார், இப்போ நம்ம வந்து 19 years எக்ஸ்பீரியன்ஸ் வித் IATA குவாலிஃபைட் அண்ட் IATA சர்டிஃபைடு கம்பெனி வந்து ஜியா ஹாலிடேஸ். நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோன்னா, பாஸ்போர்ட் சர்வீசஸ் பண்ணுறோம், ஆல் கண்ட்ரிஸ் விசா சர்வீசஸ் பண்ணுறோம், டொமஸ்டிக் ஏர் டிக்கெட்ஸ் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் ஏர் டிக்கெட்ஸ் பண்ணுறோம். நம்ம டூர் பேக்கேஜஸில் வந்து நம்ம குரூப் டூர்ஸ் நிறையா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நிறையா கார்பரேட் டூர்ஸு நிறைய நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பெஸ்ட்டு பேக்கேஜஸில் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாகவும் பண்ணிகிட்ருக்கிறோம். எஃப்ஐடியும் பண்ணுறோம், ஃபேமிலி இண்டிபெண்டன்ட் டூர்ஸும் பண்ணுறோம். நம்ம கிரிக்கெட் மேட்ச்சுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. அது எப்படி கிரிக்கெட் மேட்ச்னா உங்களுக்கு ஷீல்டில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே கொடுப்பீங்களா? எப்படி ஃபைன் எல்லாமே இது பண்ணுறோம் சார். அதை நம்ம மிஸ்டர் லிரன் அதை டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்ம ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து நம்ம செப்பரேட்டாக ஹோல்சேல் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ் மெடல்ஸ், கஸ்டமைஸ் ஷீல்டு, ட்ராஃபீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தி எக்ஸ்போ ஜங்ஷன் திருச்சி இந்த 2 days நாங்கள் எதாவது ஆஃபர் இருக்கா, ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது சம்திங் என்ன சார்? 20% ஆஃபர் சொல்லியிருக்கேன். 20% ஆஃபர் நம்ம ஜியா ஹாலிடேஸில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் எடுத்தாலும் சரி. ஸோ இங்கே என்டையர் எந்த பிஸ்னஸ் கொடுத்தாலுமே 20% ஆஃபர் இந்த 2 daysக்கு மட்டும். யா ஃபைன். இன்னொரு இது பண்ணுறோம், ஜியோவின் ஸ்டடி அப்ராடுங்கிற ஒரு வெஞ்சர் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து நம்ம அதுலேயும் வந்து இப்போ நம்ம இந்த எக்ஸ்போ மூலமாக வரவங்களுக்கு நம்ம அதுலேயும் வந்து பெஸ்ட்டு டீல் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபைன். தேங்க்யூ. ஹாய், தி எக்ஸ்போ ஜங்ஷன் திருச்சி 2024 சூப்பரான அழகான ஒரு மொமெண்ட்டிங்க. இங்கே விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அழகான ஒரு ப்ரெசென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்போவில் வந்து இவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷேக் ஹேண்ட். விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப பிரைட்டான ஒரு பெரிய ஸ்டாலாக போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய இங்கே பிஸ்னஸ் பிளான் என்ன மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு வந்துருக்கீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஷன் ப்ராப்பர்ட்டின்னு வந்து விஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நம்ம மல்டிபிள் பிஸ்னஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து 25+ இயர்ஸாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம
திருச்சியில் வந்து கரெக்டாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா திருச்சி டு மதுரை ஹைவேல வந்து 4 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் ரோடு ஏர்போர்ட் பக்கத்துலையும் நியூ பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூர் இல்லைங்க அதுக்கு பக்கத்துலையும் அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா லீகல் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நாங்கள் வாங்குற நாங்கள் பண்ணுற எல்லா சைட்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ரூவல்ஸாக இருக்கட்டும் லீகலாக இருக்கட்டும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப லீகலாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி இந்த எக்ஸ்போவில் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், இங்கே எக்ஸ்போவில் புக்கிங் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 grams கோல்டு காயின் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா வந்து நாங்களே எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் இந்த ஸ்பின் வீல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பின் வீலில் அவங்க ஸ்பின் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் உள்ளதோ அது வந்து நம்ம ஆஃபராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டி பிரான்ச்சஸ் வந்து இங்கே திருச்சியில் மட்டுமா இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக? நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இல்லாமல் சென்னையிலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சென்னையிலேயும் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட லேண்ட்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் நம்ம சென்னையிலே இருக்கும். இங்கே திருச்சியில் லேண்ட்மார்க் என்ன ஆஃபீஸ் திருச்சியில் இருக்க இடம் ப்ளீஸ்? மோஸ்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஆஃபீஸஸ் கார்பரேட் ஆஃபீஸஸ் வந்து மோஸ்ட்டாக ரேர் கம்பெனிஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. பட் அதில் வந்து நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கருமட்டம் ஆர்மர்ஸ் காலனியில் ஓன் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். நம்ம 2 ஃப்ளோரில் ஓன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் மெயினான ட்ரஸ்டான விஷயம் என்னென்னா இந்த கம்பெனியில் இடம் வாங்கினா நம்ம எப்படி போய் யாரை மீட் பண்ணுற அந்த ஒரு பயமே வேணாம். நீங்கள் எப்போ வந்தாலும் எங்களோட ஆஃபீஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். விஷன் ப்ராப்பர்ட்டிஸோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கருமண்டபத்தில் இருக்குது. ஸோ யாராவது இன்க்யூர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்ட் ஆஃபீஸ்க்கே போயிடலாம். ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கு மெயின் பெரிய ஒரு ஹோல் ஆஃபீஸ் வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் போடுறீங்க திருச்சியில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய் கொடுத்துருங்க. ஹாய். ஹாய் திருச்சி எக்ஸ்போ ஜங்ஷன் 2024 ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்காங்க. அதோட சூப்பரான ஒரு வண்டர்ஃபுல் அழகான ஒரு மொமெண்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க. யூனிக் குயின் எலகன்ட் திருச்சியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. விக்னிங் வந்து ஹேண்ட் ஒர்க்கில் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன கேட்டகரி கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க. ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் தி எக்ஸ்போ ஜங்ஷன் 2022 திருச்சி. ஃபைன், நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்ட் பண்ணதுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது இவங்க பண்ணதான். ஸோ விஷயத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள், பிஸ்னஸ் எங்கே இருக்குது, என்னென்ன கேட்டகரியில் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் அப்லேருந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். Hi, this is Abhinaya from Unique Queen Elegant. So இதான் நம்ம பிராண்டு. ஸோ versatility of fine arts and beauty. ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பியூட்டி சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம டீச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைசேஷனும் பண்ணுறோம். ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா மினியேச்சர் தென் லிபான் ஆர்ட் பண்ணுறோம். லிபான் ஆர்ட் இது வரைக்கும் இங்கே சவுத்தில் யாரும் பெருசாக எடுத்திருக்காங்களா அப்படின்றது தெரியல. நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். பட் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்ட்டை நம்ம கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டால் முக்கியமாக ஐகாட் மூலமாகவும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் நான் கொஞ்சம் இதில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இன்னொன்று வந்துட்டு இந்த மியூசிக்கல் இது வந்து டெக்ஸ்சர் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் இது வந்துட்டு பிளாக் வித் ஒயிட்டை வச்சு ஒரு எந்த ஒரு கலர் காம்பினேஷன் மிங்கிள் பண்ணாமல் யாரும் எந்த ஒரு ஆர்ட்டும் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா பிளாக் வந்துட்டு எப்போவுமே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் நெகட்டிவ், தட் இஸ் போல்டு. ஸோ ரொம்ப தைரியத்தையும் ஒரு மன உறுதியையும் கொடுக்கறது தான் ஒரு பிளாக். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஒரு ராயல் ஃபங்க்ஷன்லேயா இருக்கட்டும், சினிமாட்டிக் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே பிளாக் தான் வந்து வேர் பண்ணிட்டு வருவாங்க ட்ரெஸ் கோடில். ஸோ அதை இன்னொன்று ஒயிட் இஸ் பீஸ் அமைதி. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு ஆர்ட் வைக்கிறோன்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்றது. மிரர் நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா லிபான் ப்ளஸ் மிரர், க்ளே வித் மிரர் கண்ணாடி. அந்த கண்ணாடியை வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம யார் அப்படின்றத கண்ணாடி மட்டும்தான் அப்படியே 200% எக்ஸ்ட்ரா காட்டுறது. ஸோ நம்மளை கரெக்ஷன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி மிரர்ஸ் வச்சு ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் நம்ம வீட்டில் இருக்கிறது
ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்ட்டை நம்ம ஒரு கலர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். தென் மினியேச்சர் வந்து நிறைய பேர் கிஃப்ட் நிறைய பேர் கொடுத்துருப்போம். பட் இந்த மினியேச்சர் கிஃப்ட் ரொம்பவே ஸ்பெஷலானது. இது நல்லாவும் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும். அதை எடுத்து நம்ம ஃபிட் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மினியேச்சரில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, இது வரைக்கும் அவங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பொசிஷன் என்ன, அவங்களோட ஹாபி என்ன, அவங்களோட ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை ஒரு குட்டி பாக்ஸில் ஒரு மினியேச்சர் ட்ரெஷராக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இங்கே ஒரு யூனிக்கான விஷயம் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100% கொடுத்துருக்காங்க. இங்கே ரயில்வே ஆக்சுவலாக வந்து பாருங்க பெரிய விஷயம் பண்ணுறீங்க ரயில்வே. ஸோ வாட் ஆர் ரீசன், அது எந்த விஷயத்துக்காக கொடுத்தீங்க ரயில்வே? இது எதுக்காக அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக கொடுத்தது. ஸோ நம்ம லைஃப்லேயே வந்துட்டு மென்ஸாக இருக்கிற எல்லாருமே ஒர்க் அப்படின்றது ஜாப்ன்றது ஒரு ஆண்மகனாக நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அது ஒரு ஃப்ரீடம் மாதிரி. ஸோ அதில் நல்லா உழைச்சி நல்லபடியாக ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் வாங்கி நிறைய கஷ்டங்கள் பட்ட ஃபேமிலிக்காகவும் சொசைட்டிக்காகவும் நிறைய விஷயங்கள் ஏர்ன் பண்ணி அதை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ரிட்டைர்மெண்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவங்களுக்கான எல்லா குட் திங்ஸ் எல்லாமே அதில் கொண்டு வரணும். அவங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஞ்சம் நாட்களில் அதை பார்த்து அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு என்டையர் ஃபேமிலியோட ஒட்டுமொத்த லொக்கேஷனும் அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் என்கிட்ட நிறைய அவார்ட் ஷோஸ் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க ஃபெஸ்டிவலாக. ஸோ டிவி செலிப்ரேஷனில் கொடுத்துருக்கீங்க. கிட்ஸோட ரேம்ப் வாக் சம்திங் ஏதோ இருக்குது. ஃபைன். பெண்களுக்கும் இது ஸ்பெஷலாக என்னென்னா விமென்ஸுக்கும் கிட்ஸுக்கான ஒரு ஜோன் தான். நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிக் குயின் எலகன்ட் நம்ம டிச்சில் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வேறு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? எனி ஈவெண்ட்ஸ் சம்திங் நீங்கள் ஏதாவது இருக்குது? ஸோ பிளான் இருக்குது. என்னன்னா நம்ம வர ஜூன் 29 மொரை சிட்டியில் ட்ரிச்சியில் மொரை சிட்டியில் கிட்ஸும் மாமும் ட்ரிச்சிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இது. ஸோ அம்மா குழந்தை அவங்க 2 பேருமே வாக், அதாவது ஃபேஷன் ரேம்ப் வாக் வைக்க போகிறோம். ரேம்ப் வாக்குன்னு எடுத்தோன்னே எல்லாருமே ட்ரெஸ் வந்து லெஸ்ஸாக பண்ணிட்டு நடப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு செல்ஃப் என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனல் பண்ணுறணுன்றதுக்காக தான் அந்த ஒரு ஸ்டேஜை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அம்மா குழந்தை 2 பேருமே சேர்ந்து அதை வாக் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மொரை சிட்டியில் ஒரு ஈவெண்ட்டாக பண்ண போகிறோம். அது இல்லாமல் நிறைய அப்கமிங் பிராண்ட்ஸ் வந்து வெளியில் தெரியணும், ப்ரொமோஷன்ஸ் வேணும் அப்படின்னா அவார்டுமே நம்ம வந்துட்டு ஸ்பெஷலாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்குமே அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் காஸ்டியூம் டிசைனிங், ஸோ அவங்களும் இந்த ஸ்டேஜை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ கம்மிங் ஜூன் 29 ட்ரிச்சியில் மொரை சிட்டியில் யூனிக் குயின் எலகெண்ட். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற ப்ரோக்ராம் நடக்க போகுது ஈவெண்ட்டு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்டேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் திருச்சி. நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவங்களை டேரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இவங்களோட பேஜஸ் இருக்குது, அது விஷயத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். திருச்சி யூனிக் எலகன்ட் 2024. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ. எக்ஸ்போ ஜங்ஷன் திருச்சி. இது எக்ஸ்போ ஜங்ஷன் அழகாக கொடுத்துக்கிறாங்க. பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எக்ஸ்போவுக்கு பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு பங்களிப்பை கொடுக்குறாங்க. மேபி வந்து பெரிய பிஸ்னஸ்க்காக டார்கெட்டாக கூட வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை பிரதர், யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துருக்கிறீங்க, எப்படி பிஸ்னஸ் எக்ஸ்போவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி வருவீங்க? ஏன்னா கான்ஃபரன்ஸ் பார்த்தோன்னா சாங்ஸு டிஜே டான்ஸ் அப்படி தான் போவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்போவுக்கு வந்துருக்கிறீங்க. உங்கள் கோல் என்ன? வாட்ஸ் இப்போ பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குதுல. எல்லாருமே வந்து நார்மலாக ஒரு எக்ஸ்போ போட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே டிஜே ப்ளஸ் நிறையா நம்ம இந்த இடத்துக்கு என்ன லிமிட்டை தாண்டி எக்ஸ்போஸ் போட்டு நிறைய லைனப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும். ஸோ மேலும் இதை பண்ணாங்கன்னா நல்லா நமக்குமே ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்கும். அண்ட் டுடே கேபி பாலா விஜய் டெலிவிஷன் வர்றாங்க. ஸோ பாலாவை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன ப்ளீஸ்? ஏன்னா அவர் டெலிவிஷன் நிறைய பண்ணிருக்காரு. அது இல்லாமல் உங்கள் ஓன் ஒப்பீனியன் என்ன கேபி பாலா? அவர் கவுண்டர் அடிச்சு இங்கே ஆளே கிடையாது. விஜய் டிவியாக இருக்கட்டும், இப்போ ஆன் ஸ்டேஜாக இருக்கட்டும், அவர் ஆன் ஸ்பாட்லேயே பிரிச்சிருவார். ஸோ அதை எதிர்பார்த்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் 6 ஆயிடுச்சு. எப்படா வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், லவ்லி. ஸோ கேபி பாலாவோட சூப்பராக வைப் கொடுத்துடலாம். தேங்க்யூ.
ஸோ மச் டு ஆல். ஹாய், தி எக்ஸ்போ ஜங்ஷன் ட்ரிச்சியில் அழகான ஒரு சூப்பரான வைப் கொடுக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா இங்கே தான். வெளியில் என்ன தான் சாங் போட்டிருந்தாலும் நாங்களும் சாங்கை போட மனசில் வைப் கொடுத்துருக்குறாங்க நம்முடைய நிவேதா ஃபேஷன் ஹப்பு. ஸோ பாய்ஸ்க்கெல்லாம் யூனிக்காக காஸ்டியூம் வேணும், ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னா இவங்களை ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான காஸ்டியூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க. சார் இது என்ன ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது என்ன? யா, தேங்க்யூ ஸோ மச். இது உள்ளே போமாங்கல்ல? யா, ஃபைன், லவ்லி. ஸோ இந்த நமக்கு மேரேஜ் நடக்குதோ இல்லையோ இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யா, ஃபுல்லாக ஸ்டைலிஷாக இருக்கிறீங்க. ஸோ இந்த ஏஜ்லேயுமே சூப்பராக ஃபைன். இவங்களுடைய பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே நம்ம சேனலுக்கு. நாங்கள் வந்து ஆக்சுவலி 2002 இருக்கோம். நாங்கள் மென்ஸ் புட்டிக் நடத்துகிறோம். ஸோ மென்ஸோட மெயின் அக்சசரிஸ் என்ன வேணும்னா இங்கே கிடைக்கும். ஸ்டட்ஸு, அதே மாதிரி இம்போர்ட்டட் ட்ரெஸ், இம்போர்ட்டட் டிஷர்ட்ஸ், இதெல்லாம் ரேடியம் டிஷர்ட்ஸ் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ரேடியம் டிஷர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப கிளாஸியாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் டிஷர்ட்ஸ், கஸ்டமைஸ் பிளேசர்ஸ், கஸ்டமைஸ் ஸ்போர்ட்ஸ் வேர், அப்புறம் கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற ப்ரொமோஷனுக்காக நாங்கள் பண்ணுற டிஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருக்கோம். நிறைய புது வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். 3 shirts for 1000, 30% ஆஃப் ஆன் பர்ச்சேஸ். ஸோ இந்த எக்ஸ்போ வந்து எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கு. பேக் டு ஃபார்ம் வந்திருக்கும். ஆஃப்டர் 24 years ஆஃப் ஒர்க் அவுட் திரும்ப ஐம் ஃபீலிங் மை பேக் சப்போர்ட் த்ரூ யூ பீப்புள். ரியலி தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் அஸ் அ பேக் சப்போர்ட். எஸ்டே நல்லா என்டர்டைன்மெண்ட் வைப் போச்சு. எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த எப்படி இருந்தது? டிஜே அண்ட் ராம்ப் வாக், இந்த டான்ஸ் என்டர்டைன்மெண்ட் டீம். ஸ்ரீ பிரதர், இதில் வந்து எல்லாத்தோட உழைப்பு இருக்குது. இது ஒருத்தனோட ஆன்சரில் ரீஃபில் பண்ண முடியாது. ஸோ உண்மையில் எல்லாமே அவங்கவுங்க பார்ட் சூப்பராக பண்ணாங்க. நல்லா ஒரு எஃபெக்ட் கொடுத்தாங்க. எல்லாத்துலையும் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் மெயின் உங்களோட விஜேவோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா பப்ளிக்கை நீங்கள் தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கூப்பிட்டு போனீங்க. ஸோ ரியலி இவர் வந்து நல்லா பண்ணார். ஸோ அதுதான் அந்த பேஸில் தான் இவர் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ அகெயின். தேங்க்யூ ஸோ மச். சார் சொன்ன மாதிரி நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபீமேல் எம்சி ஆல்னி பண்ணாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் இன்னைக்கு டுடே உங்களை ஹானர் பண்ணுறதுக்கு கேபி பாலா விஜய் டெலிவிஷன் வந்திருக்காங்க. ஸோ பாலா பற்றின உங்கள் ஒப்பீனியன் எப்படி? விஜய் டெலிவிஷன் பாலா அப்படி ஃபீல்? பாலா, ஐ திங்க் ஸோ ஹீ இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன், டவுன் டு தி எர்த். நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுறாரு. அவர் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஒரு தடவை வந்து நம்ம விஜயகாந்தோட சமாதி போகும்போது ஒரு அம்மா வந்து ஹெல்ப் கேட்டாங்க. அந்த நேரத்தில் அவனால் என்ன முடிஞ்சிச்சு அவன் டேரெக்டாக கலெக்ட் பண்ணி கொடுத்தான். ஸோ ரியலி அது ஒரு பாயிண்ட் கொடுக்குது. எல்லாத்துக்கும் மனசில் வந்து அது ஒரு பதியணும். யார் இந்த நேரத்தில் என்ன கேட்டால் கூட வி ஷுட் பி இன் தட் கெப்பாசிட்டி டு ஹெல்ப் சம் ஒன் எல்ஸ். நம்மளால் முடியல, ஒருத்தரங்காச்சும் நமக்கு ஏதாச்சும் பண்ணுறதுக்கு பண்ணார். அப்புறம் முடியாதவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஆட்டோ இது ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் பார்த்த விஷயம் வரை நான் சொல்கிறேன். ஸோ ஹீ இஸ் அ வெரி குட் டவுன் டு எர்த் பர்சன். தேங்க்யூ ஸோ மச். ஃபைன், ஓகே. ஆர்டிஸ்ட்டை தாண்டி ஆர்டிஸ்ட் கமெடியன் மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் தான் மக்கள் வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேட் கொடுக்கணும். தேங்க்யூ அண்ட் லவ்லி ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ. இந்த எக்ஸ்போ ஜங்ஷன் ட்ரிச்சில் அழகாக வந்து சூப்பரான ஒரு ஸ்டால்ஸ் பார்க்க போகிறோம். நம்முடைய ஸ்ரீ சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஹார்ஸ்மேன்ஷிப் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்ச ஒரு நபர் ட்ரிச்சி டவர் பிராண்ட் வினோத் அவர் இருக்கிறாரு. ஆக்சுவலாக நண்பரா இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா? ஸ்டூடெண்ட். ஃபைன். எஸ் சார், உங்களுடைய ஸ்டால்ஸ் பற்றி உங்கள் பிஸ்னஸ் பற்றி வார்த்தைகள் ப்ளீஸ். நம்ம லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஹார்ஸ்மேன்ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குதிரை ஏற்ற பயிற்சி வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் அப்படிங்கிற மாதிரி தனிப்பதித மாற்றம் தான் இந்த சுற்றுச்சூழலை பாதிக்காமல் எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இயற்கை கொடுத்துருக்கிறது தான் இந்த குதிரைகள். இந்த குதிரைகள் பற்றின அறிவை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட் மிஸ்டர் வினோத் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு அவரே சொல்லுவார். எப்படி இருக்குது நம்ம ட்ரைனிங் அப்படிங்கிறத. எல்லாத்துக்கும் வணக்கம். மாஸ்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அதே மாதிரி நல்லாவும் சொல்லித் தருவார். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குவார். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்குவார். அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக சொல்லித் தருவாங்க. ஆர்ட்ஸை பற்றி ஃபுல் A to Z ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக எடுத்தோன்னே எப்படி போகணும் என்ன, ஒரு சில பேருக்கு பயம் இருக்கும், பேக் பெயின் வருமானம். எனக்கே அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லி தான் அதை புரிய வச்சார். ஆக்சுவலாக எல்லாமே கற்றுக்கோங்க, இது நல்ல ஸ்கில் தான். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். யா, நீங்கள் குதிரையிலலாம் ஃபுல்லாக வாக் போவீங்களா, ரன்னிங் போவீங்களா? குதிரையில் எத்தனை டைம் போயிருக்கீங்க இது வரைக்கும்?
திராட்டு துருசு துருஸில் போவார். அது மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்சுவலாக இதில் நிறைய வேரியஸான டைப்ஸ் இருக்குங்க. கேட்டகரியாக நிறைய இருக்குது போல இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. போய் ஸ்ரீ சூர்யா ஸ்கூல் ஆஃப் காஸ்மெட்டிக்கில் சூப்பராக பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றம் சொன்னீங்க இல்லையா? ஸோ மாற்றம் சொன்ன ஞாபகம் இருக்குது. இந்த ஸ்டாலுக்கு இன்வைட் பண்ணிக்கிறது கேபி பாலாவை. ஸோ நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹவு டு ஃபீல் அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக. ஸோ சாரையும் நம்ம வந்து இன்றைக்கி மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி அவங்க மாதிரியான ஆளுங்கள் வந்து இந்த மாதிரி குதிரை ஃபீல்டுக்கு வந்து உள்ளே வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அழிந்து வரக்கூடிய நாட்டு குதிரைகளை காப்போம் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. அதை வந்து மக்கள் பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய அவேர்னஸ் வந்து பில்டப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாரை மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃபார் அரேஞ்சிங் மிஸ்டர் கேபி. சார்கிட்ட பிடிச்சது வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாரு இல்லை, அது ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்க விஷயம். பாலா சார் செய்கிறது கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி. அவரை பார்த்து பண்ணும்போது உங்கள் பசங்களும் நாளைக்கு பாலா மாதிரி ஒரு விஷயம் நிறைய விஷயம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். சார் என்கரேஜ் பண்ணுவீங்களா? இப்படி என்ன பிளான்? யா ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. இந்த எக்ஸ்போ ஜங்ஷனில் உமன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க ட்ரிச்சில் இருக்கிறாங்க. என்ன பிஸ்னஸ், எங்கே இருக்கீங்க விஷயம் சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து மாத்தூரில் இருக்கோம் அண்ட் இவங்க வந்து தென்னூரில் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி என்னென்னா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்ஸு, இயரிங்ஸு, பிரேஸ்லெட், சில்க் பேங்கிள்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன டிசைன் சொன்னாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எல்லாமே. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டிக் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிஸ் பண்ணுறாங்க, ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவங்க பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே செய்கிறாங்க சார். இவங்க வந்து பென்சில் கார்விங்கும் செய்கிறாங்க. ஸோ எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. ஆனால் ஆர்டர் பண்ணாலும் ஆன்லைனில் பண்ணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் சார். நமக்கு என்ன தேவைப்படுதோ அவங்க வந்து கேட்டாங்கன்னா நீ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. இங்கே என்ன டிஸ்கவுண்ட் ஏதாவது மெயினாக போய் வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி எக்ஸ்போல ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கா? 500 above பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 30 rupees worth ஒரு இயரிங் ஃப்ரீ சார். இயரிங் ஃப்ரீ, ரைட், ஓகே. அண்ட் கேள்விப்பட்டோம் கேபி பாலா வந்து வராங்க. ஸோ உங்களுக்கு ஹானோ பண்ணுறதுக்காக ஸ்டால்ஸ் போட்டவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு கேட்டகரியாக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்படி ஃபீல் உங்கள் பர்சனலாக பாலா பற்றின ஒப்பீனியன் என்ன உங்களுக்கு? பாலா வந்து ஒரு நல்ல காமெடியன், எல்லாருக்குமே தெரியும் நல்ல காமெடியன். அதுக்கும் மேலே வந்து அவர் இப்போ நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்குமே. அது ரொம்ப ரொம்ப என்கரேஜ். எல்லாருமே வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, பைசா இருந்தால் கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. பட் அவர் வந்து அவரோட லெவலில் அவர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த எக்ஸ்போ ஜங்ஷனில் வந்து அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா சின்ன சின்ன ரேட்டிங்லேருந்து பெரிய ரேட்டிங் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஹோம் யூசேஜ் பொருளாக கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கேட்டுக்கலாம் வாங்க. மேடம் வணக்கம். ஹாய். யா சூப்பர். நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பிஸ்னஸ் வந்து எங்கேருந்து பண்ணுறீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ ஒரு சில வார்த்தைகள் நம்ம சேனலுக்காக. கண்டிப்பாக சார். என் ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா விஜயா ஹேண்டிகிராஃப்ட் அங்காடி. நான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹேண்ட்மேட் ஷாப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதே மாதிரி ஹேண்ட்மேடாகவும் இருக்கும். வெட்டிவேர், பனவோலை, மூங்கில், ஜூட் பேக்கு, அப்புறம் மினியேச்சர், குட்டி குட்டி மினியேச்சர்ஸ், பென்சில், ஸ்டேஷ்னரிஸும் வச்சுருக்கோம். இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேண்ட்மேடில் பண்ணுறது. குருவிக்கூடு இருக்குது நம்மக்கிட்ட, உடன் டாய்ஸ், உடன் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், உடன் எஜுகேஷ்னல் டாய்ஸு, தஞ்சாவூர் டான்சிங் டால், க்ளே ஐட்டம், ரிட்டன் கிஃப்ட், சின்ன சின்ன ரிட்டன் கிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து காம்போ பேக் வந்து 30 rupeesலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 30 rupeesலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குது. செராமிக் பார்ட்ஸ் இருக்குது, கார்டன் டெக்கர் ஐட்டம்ஸ் இருக்குது. கார்டன் டெக்கர் ஐட்டம்ஸ்லேயே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. செராமிக் பார்ட்ஸும் வந்து சின்ன 80 rupees ஸ்டார்ட் பண்ணி பெரிய இது வரைக்குமே நம்ம வச்சுட்ருக்கோம். ஸ்டால் விசிட் வராங்கன்னா உங்ககிட்ட இருந்து அழகாக பர்ச்சேஸ் பண்ணாமல் போக மாட்டாங்க. இல்லை சின்ன சின்ன பொருள் இருந்து பெரிய பொருள் வரைக்கும் இருக்குது இல்லையா? ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லிட்டீங்களா, எங்கே இருக்குது அப்படின்ட்டு? திருச்சியில் வந்து அண்ணாமலை நகர் கரூர் பைபாஸ் ரோட்டில் இருக்குது சார். கரூர் பைபாஸ் ரோடு பாலத்து மேலேயே இருக்குது. ஃபைன். விஷுவல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொருளை வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் திருச்சியில் இவங்கள்ட்ட போய் கேட்டால் போதும், நிறைய வந்துடும். ஸோ விஷுவல் காமிச்சிருங்க ப்ளீஸ்.